தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா அவர்களுக்கு நாம் இன்னொரு விஷயத்தை நாம் சொல்லி ஆக வேண்டும். அ அதாவது 2005 தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. தேமுதிக. விஜயகாந்த் அவர்களால் மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் 1982 உருவாகி வந்த தலைவர் தான் திருமாவளவன் அவர்கள். அதாவது அ ப அவருடைய அவருடைய முதிர்ச்சி, அவர் பயணித்து வந்த பயணங்கள், ஒரு அரசியலில் வந்த அந்த காலகட்டம் எல்லாம் ம் அ அ ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்பொழுதும் சரி, அ கலைஞர் அவர்கள் இருக்கும்பொழுதும் சரி, அந்த காலத்திலிருந்து உருவாகி வந்த தலைவர் அவர். அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய செயல்பாடு, அவருடைய முதிர்ச்சி பிரேமலதாவிற்கு எந்த காலத்திலும் வரப்போவதில்லை. அதே நேரத்தில் 2005 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி உங்கள் கட்சி. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அது ஆரம்பிக்கப்பட்டு 35 வருட ஆண்டுகால அரசியல் உழைப்பு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஒரு முதிர்ச்சியான தலைவர். கலைஞர்கள் அவர்களுக்கு உள்ள அந்த பக்குவம் திருமாவளவன் அவர்களுக்கு உண்டு. அப்படி வளர்ந்து வரும் ஒரு தலைவர். அவர் வளர்ந்த தலைவர். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு தலைவர் என்றால் அது திருமாவளவன் அவர்கள் தான். அந்த முதிர்ச்சியற்ற ஒரு தலைவராக வளர்ந்து வரும் தலைவர் தான் பிரேமலதா என்பதே இந்த செயலில் இருந்து நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் ஒரு கட்சி தலைவர் அறிமுகப்படுத்துகிறார் என்றால் அவர் அந்த அந்த ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் வாங்க வேண்டும் என்ற துடிப்பு உள்ள ஒரு வேட்பாளர் எழுந்து நின்று மதிக்க வேண்டும். அந்த வேட்பாளர்களை அந்த வேட்பாளர்கள் இந்த மக்களை பார்த்து வணங்க வேண்டும். அந்த ஒரு பணிவு வேண்டும். இப்போதே அந்த பணிவு இல்லை என்றால் இவர்கள் ஜெயித்து இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இவர்கள் யாருக்காக போராட போகிறார்கள்? யாருக்காக பேச போகிறார்கள் என்பதெல்லாம் நாம் பேச வேண்டியிருக்கிறது. உண்மையில் இது ஒரு தலைவருக்கான ஒரு முதிர்ச்சி இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அறிமுக கூட்டம், வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டமானது நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தேமுதிகவினுடைய கட்சித் தலைவர் பிரேமலதாவை அறிமுகப்படுத்துகிறார். அப்படி அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு நமட்டு சிரிப்போடு அவர் சேரில் அமர்ந்து கொண்டு, உயரமாக அமர்ந்து கொண்டு ஒரு நமட்டு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறார். ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கூட்டத்தில் வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் பொழுது மூத்த தலைவர்கள் எல்லாம் நின்று கைகூப்பி வணங்கும் பொழுது, ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நாகரிகம் கூட தெரியாத ஒரு தலைவராக பிரேமலதா இருப்பது உண்மையில் வருத்தமான ஒரு விஷயம்தான். ஏனென்றால் இதே தேமுதிகவினுடைய தலைவராக விஜயகாந்த் அவர்கள் இருந்தபொழுது அது ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போன ஒரு கட்சி அது. ஆனால் அந்த கட்சியை இப்பொழுது எந்த கொள்கையும் இல்லாத ஒரு கட்சியாக மாற்றி வைத்திருப்பதில் மிகப்பெரிய பங்கு பிரேமலதா அவர்களுக்கு உண்டு. ஒரு கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஒரு வேட்பாளர் அல்ல, அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். அவர் ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் பொழுது எழுந்து நின்று கைகூப்பி வணங்குவதுதான் அந்த வேட்பாளருக்கான ஒரு மரியாதை. அது அந்த அந்த வாக்காளர்களை அப்பொழுதுதான் அவர் மதிக்கிறார் என்றே அர்த்தம். அப்படி என்றால் பட்டியலின மக்களுடைய ஓட்டு தேவையில்லை என்று நினைக்கிறாரா என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது எழுந்து நிற்க தெரிந்த பிரேமலதாவுக்கு ஏன் திருமாவளவன் அறிமுகப்படுத்தும் போது மட்டும் எழுந்து நிற்க ஒரு முடியவில்லையா? உடம்பு சரியில்லையா? நமட்டு சிரிப்பு, அது ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பை பார்க்கும்போது தான் ஒரு எரிச்சலாக வருகிறது. இது ஏதோ திருமாவளவன் அவர்களை அவமதித்ததாக நாம் பார்க்கவில்லை. இது ஒரு ஒட்டுமொத்த பட்டியலின மக்களையும் அவமதித்ததாகவே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் ஒரு பட்டியலினத்தினுடைய சேர்ந்த ஒரு தலைவர் என்பதனாலேயே அவமதித்தாரா என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. எந்த கொள்கையும் கிடையாது, மேடை நாகரிகம் தெரியாது, தலைவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்ற ஒரு மரியாதை என்பது கொஞ்சம் கூட தெரியாத ஒரு தலைவராகவே அவர் வளர்ந்து வருகிறார்.
இது ம இது வந்து ம் இது தொடர்ச்சியாக இவருடைய அ இவருடைய செயல்களை எல்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ அ அதிமுகவினுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் போல ஒரு தனக்குள்ளேயே ஒரு கற்பனை செய்து கொள்கிறார் என்று தான் தோன்ற வேண்டியிருக்கிறது. இவர் இவர் எவ்வளவுதான் வந்து எவ்வளவு ஒரு கட்சியில் எவ்வளவு பெரிய தலைவராக வந்தாலும், எவ்வளவு தொகுதிகள் பெற்றாலும், அந்த ஜெயலலிதா அவர்களுக்குள்ள ஒரு முதிர்ச்சி எல்லாம் இவர்களுக்கு வந்து விடாது. ஆனாலும் இவருக்கு ஒரு மமதை இருக்கிறது. நாம் அடுத்தது வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு நாம் தான் ஒரு தலைவராக வருகிறோம். அப்படி என்கிற ஒரு மமதையில் தான் அப்படி உட்கார்ந்திருக்கிறார் என்று தான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இப்படிப்பட்ட ஒரு செயலை இவர் தொடர்ச்சியாக இப்படியே செய்து கொண்டிருந்தால் பட்டியலின மக்களுடைய ஓட்டு இவருக்கு வந்து சேராது என்பதையும் நாம் இதில் கூறிக்கொண்டு, விருதாச்சலத்தில் இவர் ஜெயிப்பதற்காக நிற்கிறாரா, இல்லை ஜெயித்து விட்டு பிஜேபிக்கு போவதற்காக இவர் இருப்பது போல் அவருடைய முகபாவனைகள்லாம் தெரிகிறது என்பதை கூறி வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் என்று கூறி முடிக்கிறேன்.